செந்தில்குமார் அவர்களை அன்போடு வேலை கழைக்கிறேன். இயக்குனர் ஆர் வி உதயகுமார் அவர்களை அன்போடு மேடை கழைக்கிறேன். சினிமாட்டோகிராஃபர் ஆர் திரை வில்சன் அவர்களை அன்போடு மேடை கழைக்கிறேன். டிஸ்ட்ரிபியூட்டர் 5 ஸ்டார் சென்ட்ரல் அவர்களை அன்போடு மேடை கழைக்கிறேன். டிஸ்ட்ரிபியூட்டர் சிதம்பரம் அவர்களை அன்போடு மேடை கழைக்கிறேன். ஆக்டர் சசிகுமார் அவர்களை அன்போடு மேடை கழைக்கிறேன். ஆக்டர் டைரக்டர் ப்ரொடியூசர் வெற்றிமாறன் அவர்களை அன்போடு மேடை கழைக்கிறேன். நம்ம கதையின் நாயகன் சூரிய அவர்களை அன்போடு மேடை கழைக்கிறேன். சரி, So கருடன் after 2 weeks தியேட்டர்ஸ்ல ஃபுல்லா சக்சஸ்ஃபுல்லா ரன் ஆகிட்டு இருக்கு. ஒரு நிஜமான சக்சஸ் நம்ம எல்லாரும் டேஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். சூரிய அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய அகேன் ஒரு ஹைப் அப் இந்த படத்துல ஏறி இருக்கு. அண்ட் டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே பிரம்மாண்டமான ஒரு சக்சஸ் ரொம்ப ஹாப்பியா நம்ம வந்து செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதை ஷேர் பண்றதுக்காக அவங்க நம்ம பேச அழைக்கலாம். ப்ரொடியூசர் கே குமார் அவர்களே பேச அழைக்கலாம். அனைவருக்கும் வணக்கம். கருடன் திரைப்படம் வெற்றிப்படமாக மாற்றிய ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இதுல இந்த படம் ஆரம்பிக்கும் போது பெரிய நம்பிக்கை எங்களுக்கு வந்து அமைஞ்சது வந்து வெற்றிமாறன் சார் தான். ஏன்னா அவர் இருக்கின்ற தைரியத்தில் தான் இவ்வளவு பெரிய படமா கொண்டு வந்து நிறுத்த முடிஞ்சது. அதுக்கப்புறம் வியாபாரம் மற்ற விஷயங்கள் முன்ன பின்ன இருந்தாலும் அவர் இருக்காது இந்த ப்ராஜெக்டுடைய சைஸ் பெருசா மாறினதுக்கு சார் உள்ள வந்ததுனாலதான் நாங்கள் பண்ணோம். அதுக்கப்புறம் இந்த ரிலீஸ் டைம்ல 5 ஸ்டார் செந்தில் சார், நாராயணசாமி சார், சிதம்பரம் அண்ணன், ரகு, சிந்தன் இவங்க எல்லாருமே ரிலீஸ் டைம்ல மிகப்பெரிய சப்போர்ட் இருந்தாங்க. அவங்க எல்லாத்துக்கும் என்னுடைய பெரிய நன்றி. அவங்க சித்தி ஸ்ரீதேவி மேடம் அவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. கடைசி நேரத்தில் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா வந்து இருந்தாங்க. லார்ஜ் ஸ்டுடியோஸ் எனது 3வது படம். இந்த படம் கருடன் வந்து மிகப்பெரிய வெற்றி சக்சஸ்ஃபுல்லா என் கம்பெனிக்கு கொடுத்தது வந்து நம்ம துரை செந்தில்குமார் சாருக்கு மிகப்பெரிய நன்றி. ஏன்னா இந்த சக்சஸ்க்காக தான் எல்லாருமே கடுமையாக போராடுறோம். அது இன்னைக்கு ஒரு ரொம்ப இலவா ப்ராஜெக்ட் முடிச்சு சக்சஸ்ஃபுல்லாக கொண்டாந்து நிறுத்திட்டாரு. அதுக்கு மிகவும் ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ மிஸ் சார். வெற்றிக்கு உறுதுணையாக யுவன் சார், அவர் வந்து லாஸ்ட் மினிட் நம்ம போஸ்ட் ப்ரொடக்ஷன்ல ரொம்ப சப்போர்ட்டா நமக்கு இருந்தாரு. கேமராமேன் சார் இப்போ உள்ள எனக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டா இருக்காரு. ஆர்டிஸ்ட் துரைராஜ் அவரும் இப்ப வரல, அவரும் மிகப்பெரிய சப்போர்ட்டா இந்த ப்ராஜெக்ட்ல கடைசி வரலும் நின்னாரு. சமீபத்துல இப்ப ரீசெண்டா ஒரு 1 வீக் முன்னாடி கூட ஒரு ஹெல்ப்புக்காக போய் நிற்கும் போது அவரும் வந்து கூட நின்னாரு. அந்த மாதிரி எனக்கு 3 படமும் அவங்க கேமராமேன் சாரும் ஆர்டிஸ்ட் துரைராஜும் ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டா இருந்தாங்க. அவங்களுக்கு மிகப்பெரிய ரொம்ப ரொம்ப நன்றி இந்த டைம்ல நான் சொல்றேன். கடைசி நேரத்துல நம்ம அசிஸ்டன்ஸ் டிஓபிஸ் அசிஸ்டன்ஸ் எல்லாருமே லாஸ்ட் மினிட் வரலும் ரொம்ப அந்த படத்துக்கு டே நைட் ஒர்க் பண்ணாங்க லாஸ்ட் 1 மந்த். அதுல வந்து குறிப்பா பாஸ்கர், வினோத், எடிட்டர் அசிஸ்டன்ட் முரளி இங்கெல்லாம் 24 hours ஒர்க் பண்ணாங்க. அவங்க இல்லைன்னா இந்த டைம் ரைட்டும் கொண்டு வர முடியாது. அதனால ரொம்ப ரொம்ப நன்றி அவங்களுக்கு. டிசைனர் தினேஷ் அசோக் அவர் வந்து 24 hours என்னுடைய டாக்ஸில் அவர் தாங்க முடியாம ப்ரெஷர்கே போயிட்டாரு. அந்த அளவுக்கு அவர் ஹார்ட் ஒர்க் பண்ணாரு. இல்லை அவருக்கு இங்க வரல. அவருடைய ஒர்க்கு ஃபென்டாஸ்டிக்கா அமைஞ்சது. படத்துடைய வெளியே லுக்கும் கொண்டு வந்தது தினேஷ் தான். அவருக்கும் என்னுடைய நன்றி. கிங் மியூசிக் சந்தோஷ், சரவணன் இவங்க 2 பேருமே ரொம்ப ரொம்ப நன்றி. படம் ஆரம்பத்திலிருந்து கடைசி வரையிலும் பிசினஸ் தெரியும் மற்ற விஷயங்களே எனக்கு பெரிய சப்போர்ட்டா பண்ணாங்க. எஸ்கே ஆர்டிஸ்ட் மதன் சார், ஜெயின் சார், எம்எல்ஏ அம்பேத்குமார், சின்னசாமி அவங்களுக்கு அத்தனை பேருக்கு நன்றி. ரிலீஸ் டேட் வெளியே வரலும் கூட நின்று பயங்கர சப்போர்ட்டா பண்ணியிருந்தாங்க. சச்சினை வந்ததுக்கு அப்புறம் தான் ஸ்கேல் ரொம்ப பெருசாயிடுச்சு. ரொம்ப ரொம்ப நன்றிண்ணே. தேங்க்யூண்ணே. தேங்க்யூ மிஸ். தேங்க்யூ தேங்க்யூ. அனைவருக்கும் நன்றி வந்தவங்களுக்கு. ரொம்ப நன்றி சார். அடுத்தபடியா நம்மளுடைய டிரெக்டர் துரை செந்தில்குமார் அவர்கள் மீண்டும் ஒரு முறை ஒரு தரமான கதை, ஒரு தரமான ஒரு படம் கொடுத்திருக்காங்க. சோ ஒவ்வொருத்தருடைய கேரக்டர் யாருக்குமே அவ்வளவு அழகா எழுதி ஒரு நல்ல ஒரு படைப்பை கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சார் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். சோ இதே மாதிரி நிறைய சக்சஸ் உங்களுக்கு வர முடியும் வாழ்த்துக்களோட ஸ்டார்ட் பண்றேன். ப்ளீஸ் a few words from
வந்திருக்கும் ப்ரெஸ் மீடியா அனைவருக்கும் வணக்கம். ஏன்னா ஒரு டைரக்டருக்கு சந்தோஷம் வந்து இந்த மாதிரி ஒரு ஒரு படத்தை பெருவாரியான மக்கள் ஏற்றுக்கிற, ப்ரெஸ் மீடியா சப்போர்ட் பண்ணுற, நல்லா எழுதுகிற ஒரு படம் அமைகிறது வந்து ரொம்ப இன்னைக்கு இருக்கிற சூழலில் ரொம்ப கடினமான ஒன்று. அந்த மாதிரி ஒரு படமாக கருடன் அமைஞ்சதில் வந்து எனக்கு ரொம்ப மனப்பூர்வமான சந்தோஷம். இதை தாண்டி என்ன சொல்கிறது, இந்த இந்த ப்ராஜெக்ட் ஆரம்பித்ததுலேருந்தே குமார் சார், சூரி சார் மீட்டிங்ல இருந்து, வெற்றி சார் இதுக்குள்ள வந்ததுல இருந்து, சசி சார் இன்க்ளூட் ஆனதுல இருந்து ஒரு பாசிட்டிவிட்டியை நான் ஃபீல் பண்ணேன். பாலச்சந்திரா சார் சொல்லுவார்னு, வெற்றி சார்னு சொல்லுவாங்க. எங்களுக்கும் தெரியாது, ஏன்னா ஒரு படம் அதுக்கு தேவையானதை அதுவே அமைச்சிக்கும் அப்படின்ற மாதிரி பாலச்சந்திரா சார் ஒன்று சொல்லுவாரு. அதை வந்து நான் இந்த படத்துல ஃபீல் பண்ணேன். ஏன்னா எல்லா விதத்திலையும் கேமராமேன் சார்ல இருந்து, ஆர்டிஸ்ட்ல இருந்து உதயகுமார் சார், எல்லாருமே படம் ரிலீஸ் பண்ற செந்தில் சார் வரைக்கும் எங்களுக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு படம் ஆரம்பிச்சதுல இருந்தே அது ரொம்ப பாசிட்டிவா இருந்தது எல்லாருக்குமே. ஈவன் செட்ஸ்ல கூட எல்லாரும் ஒர்க் பண்ற எல்லாருக்குமே இது நல்லா வரணும், எல்லா லைட் மேன்ல இருந்து எல்லாருமே, ஜிம்மி ஜிப் ஆபரேட்டர் எல்லாருமே அதை பாசிட்டிவாவே சொல்லுவாங்க. நல்லா வருது படம், சூப்பரா இருக்கு, கன்ஃபார்மா ஹிட் அப்படின்றத சொல்லுவாங்க. அது வந்து எனக்கு இந்த படத்துல நடந்தது. ரொம்ப ஒரு என்ன சொல்றது, இது அமைஞ்சது. அந்த அதுக்கு வந்து இயற்கைக்கோ கடவுளுக்கோ நன்றி சொல்லணும். அதை தாண்டி வேற என்ன சொல்றதுன்னு தெரியல. என் கூட ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியன்ஸ், ஆர்டிஸ்ட் எல்லாருக்கும் இந்த இடத்துல நான் தேங்க் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி ஒவ்வொரு ப்ராஜெக்டும் எல்லாரும் ஒர்க் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆசை எனக்கு இருக்கு. அது எல்லாருக்கும் அமையணும்னு நான் வேண்டிக்கிறேன். அப்புறம் என்னோட டீம், என் கூட ஒர்க் பண்ண, என்னோட தோளோட தோல் நின்று என் கூட வேலை செஞ்ச என்னோட டீம், பக்ருதீன் சார்ல ஆரம்பிச்சு விஜய், சாரதி, புலிவருது டைரக்டர் ஜிவி குமார் சார் ஸ்கிரிப்ட்ல இருந்தாரு. அப்புறம் அருண் சந்திரன் பிரதர், அவர் டைரக்ஷன் ட்ரை பண்ணிட்டு இருக்காரு, டைரக்ட் பண்ண போறாரு. அவரோட டைலாக் கான்ட்ரிபியூஷன், இந்த படம் மதுரையா தேனியா சவுண்ட் பண்றதுக்கு அவரோட கான்ட்ரிபியூஷன் ரொம்ப முக்கியமா இருந்தது. ராஜன், கோ டைரக்டர் ராஜன், பாஸ்கர், வினோத், அருணாச்சலம், எடிட்டிங் அசிஸ்டன்ட் முரளி, எல்லாருமே எல்லாரோட பங்களிப்பும் எல்லாரும் 100% கொடுத்தாங்க இந்த படத்துக்கு. அவங்க ரிசீவ் பண்ணதுக்கும் இந்த இடத்துல நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். உங்க எல்லாருக்கும் வந்திருந்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச் சார். அடுத்துதான் நம்மளுடைய ஆல் டைம் ஃபேவரட் ஆர்வி உதயகுமார் சார் அவர்கள் தரமான கதைகள் கொடுத்திருக்கிறாங்க. அண்ட் ஹீஸ் ஒன் ஆஃப் த ஜெம் டு தமிழ் சினிமா அப்படின்னு சொல்லலாம். அவருடைய சப்போர்ட் என்னைக்குமே யங்ஸ்டர்ஸ்க்கு தமிழ் சினிமால ஏதாவது ஒன்று சாதிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். அந்த ஒரு எக்ஸ்டெண்டட் ஹெல்பிங் ஹேண்ட். ரொம்ப நன்றி சார். ஒரு சில வார்த்தைகள் உங்களிடம் ப்ளீஸ். என்ன கண்ணுங்களா, நல்லா இருக்கிறீங்களா? என்ன கேட்டேன், நல்லா இருக்கிறீங்களா? இப்ப இந்த மேடைக்கு வர்றதுக்கு முன்னாடி வரையிலும் போன்ல என்ன தொல்லை பண்றாங்க, என்ன கண்ணு நல்லா இருக்கிறீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. இந்த மாதிரி ஏதோ நம்ம டைரக்டரா இருந்த என்ன கொண்டாந்து ஒரு நடிகனா ஆக்கி விட்டா என் அருமை தம்பி துரை செந்தில் குமார் அவர்களுக்கு தான் என்னுடைய முதல் நன்றி. அவருடைய மனசுக்கேற்ப மற்ற எல்லா நடிகர்களும் என்னுடைய தம்பிகள், குறிப்பா சூரிய அவர்கள், சசிகுமார் அவர்கள், நான் மிகவும் நேசிக்கிற இயக்குனர் அருமை தம்பி வெற்றிமாறன் அவர்கள் எல்லாம் நான் நடிக்கும் போது வேண்டான்னு சொல்லாம என்ன ஏத்துக்கிட்டதுக்கு 2வது நன்றி. ஏன்னா நான் என்ன நடிப்பேன்னு அவங்களுக்கு யாருக்கும் தெரியாது. நான் அப்பப்போ படங்கள்ல சின்ன சின்ன ஒரு கேரக்டர்ஸ்ல முகத்தை காட்டியிருக்கேன். பல பிரஷர்களுக்கு நடுவில் திடீர்னு ஒரு நாள் கூப்பிடுவாங்க, என்ன பண்றதுன்னே தெரியாது. அப்புறம் எல்லாம் பார்த்தா இவங்கெல்லாம் மதுரை பாஷையில பிச்சு உதறிட்டு இருக்கிறாங்க. அப்புறம் தம்பி சொன்னாரு, நம்ம அண்ணே இப்படி எப்படி பேசலாமா அண்ணே, எனக்கு தெரிஞ்ச பாஷையில் ஒன்று பேசிட்டு போயிடுறேன், கொஞ்சம் அப்படியே விட்டுருங்க, நேச்சுரலா இருக்கு, மந்திரி கேரக்டர் தானே, பெரும்பாலும் கோயம்புத்தூர் மந்திரிங்கன்னா கொஞ்சம் ரீச் ஆயிடுவாங்க அப்படின்னு சொன்னேன். அவர் துரை செந்தில்குமார் வந்து முழு நம்பிக்கையோட அவருடைய, நான் இப்படிப்பட்ட ஒரு அழகான ஸ்கிரிப்ட் இருக்குன்னு நான் கடைசியில டப்பிங்ல தான் பார்த்தேன். ஒரு எக்ஸ்ட்ராடனரியான ஸ்கிரிப்ட். அது வெற்றிமாறன் அவர்களுடைய ஆசீர்வாதத்துல இந்த படம் வந்து நடந்தது. வந்து இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய சிறப்பு. வெற்றி, உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. இவங்க 2 பேர்த்தையும் பார்த்தா எனக்கு பொறாமையா இருக்கு. ஏன்னா துரை செந்திலையும் வெற்றியும் ஒரு குருநாதரை நாம் எப்போதும் மறக்காமல் பூஜித்து அவர்களை போற்றும் போது அந்த மாணாக்கர்கள் எப்போதும் தோல்வி விட்டதே கிடையாது. உலகத்திலேயே உயர்ந்த ஒரு பண்பு என்னன்னா நம்ம குருநாதர்களை நேசிக்கிறது.
ஒரு தடவை வெற்றி சொல்லியிருந்தார் ஒரு பேட்டியில், நான் ஸ்க்ரால் பண்ணும்போது பார்த்தேன். துரை வந்து பாலுமகேந்திரா சார் ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது அவரை கூடவே இருந்து, அவர் நடக்க முடியாத ஸ்டேஜில் கூட அவரை குளிப்பாட்டுறதுலேருந்து அவரை அரவணைச்சு கடைசி வரைக்கும் பார்த்துக்கிட்டான் தம்பி. ஸோ அவருடைய ஆசீர்வாதம் தான் இந்த படத்தின் வெற்றிக்கு மிகப்பெரிய. நம்ம எவ்வளவு நாள் வாழ்ந்தா எவ்வளவு சக்சஸ் பண்ணோன்றது முக்கியம் அல்ல, நம்ம எத்தனை பேருக்கு உதாரணமாக இருக்கிறோன்றது தான் முக்கியம். அந்த வகையில சும்மா காமெடியா அப்படி இப்படி தெரிஞ்சிட்டு இருந்த ஒரு தம்பியை கூப்பிட்டு வந்து அதுவும் வெற்றி தான் சொல்லியிருக்காரு. 2-3 தடவை தான் நான் பார்த்துருக்கேன் சூரிய. ஆனா கூப்பிட்டு வச்சு சூரிய வச்சு பண்ணாரு பாருங்க. தமிழகமே திரும்பி பார்க்குற மாதிரி, தமிழ் உலகமே திரும்பி பார்க்குற மாதிரி விடுதலை என்ற ஒரு படத்துல அவர் ஒரு அசத்தலான கதாபாத்திரத்தை கொடுத்து நடிக்க வச்ச, திருப்பியும் அந்த நன்றி வெற்றிமாறனித்தான சேரும். அந்த பயம் வந்து நம்ம அண்ணன் பண்ணாரே, அந்த பயத்திலேயே வந்து நம்ம கரெக்டா பண்ணியாகணும் என்ற பயம் வந்து ஒவ்வொரு நாளும் செந்தில் கிட்ட இருந்திருக்கும் போல இருக்கு. அத அற்புதமா வெற்றிமாறனுடைய படத்தினுடைய பேரை கெடுக்காம ஒரு படத்தை நான் எடுத்தா போதும்னு முயற்சி பண்ணியிருக்கீங்க. அதுல இந்த வெற்றியில வெற்றிமாறன் அளவுக்கு நீங்களும் ஜெயிச்சிருக்கீங்க. வாழ்த்துக்கள். அது மட்டும் இல்ல, ஒரு நட்புக்குன்னு ஒரு உதாரணம் இருக்கும் இல்லையா? எத்தனையோ பேர் நம்ம நண்பர்கள்னு சொல்லிக்கிறோம். சினிமாவில் நிறைய போலி நண்பர்கள் நிறைய பேர் இருப்பாங்க. பிரச்சனை வரும்போது காணாம போயிடுவாங்க. நிறைய பேர் வெற்றிக்கு பின்னாடி நம்ம மேல ஏறி சவாரி பண்றதுக்கு நிறைய பேர் வருவாங்க. அப்படி சவாரி பண்றவங்க எல்லாம் நம்ம தோத்து நிற்கும் போது நம்ம மேல சவாரி பண்ணிட்டு ஓடிட்டு இருப்பாங்க. இன்னொரு குதிரை மேல ஏறி சவாரி பண்ணி போயிட்டே இருப்பாங்க. நான் இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கேன். அதையெல்லாம் பார்க்காம சூரிக்காக நான் எதை வேணாலும் செய்வேன்னு சொல்லி கூட நின்று, இந்த கதாபாத்திரம் என்னவாக இருந்தாலும் சரி, பட் ஒரு ஒரு கேரக்டர் நடுவில் செத்து போகுது, அந்த கேரக்டர்லாம் ஒரு ஹீரோவா நடிச்சவர் பண்ணலாமா அப்படின்லாம் யோசனை பண்ணாம சூரிக்காக நான் செய்வேன் அப்படின்னு உறுதிமொழியோடு நம்ம சசிகுமார் அவர்கள் மிக அற்புதமான ஒரு பெர்ஃபார்மன்ஸ், எக்ஸ்ட்ராடனரி பெர்ஃபார்மன்ஸ். நான் உண்மையுமே கண் கலங்கிட்டேன். நான் வந்து பொய்யெல்லாம் சொல்லல, ரொம்ப அருமையா பண்ணீங்க. அதுக்கப்புறம் இந்த படத்தை வந்து பல்வேறு செஞ்சோட்டு கடனுக்காக கர்ணன் என்னன்னா, இது இந்த நியாயத்து பக்கம் இந்த கருடன் கதாபாத்திரம் நம்ம சூரி நின்னாரு அப்படின்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. அதுதான் இந்த படம். அதை வலுவா நீங்க கொண்டு போய் சேர்த்துட்டீங்க. அடுத்த படம் பண்ணும்போது இதை விட உங்களை நிறைய எதிர்பார்ப்பாங்க. அந்த பயம் உங்களுக்கு இருக்கணும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கும் வாய்ப்பளித்து நானே ஏதோ கொஞ்சம் நடிக்க தெரியும் என்பதை காண்பித்த உங்கள் அனைவருக்கும் எனக்கு மனமார்ந்த நன்றி. அது எல்லாத்துக்கும் முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி என் கண்ணுக பத்திரிகை நண்பர்கள் பிரமாதமா எழுதியிருந்தீங்க. யாரையும் குறை சொல்லாம ஒவ்வொரு கதாபாத்திரத்தை பத்தியும் அழகா விளக்கமா ஒரு கதையை அவ்வளவு உள்வாங்கி ஒரு விமர்சனத்தை உள்வாங்கி எழுதின விமர்சனங்களை இந்த படத்துலதான் ரொம்ப நாளைக்கு பின்னாடி பார்த்தேன். அதுல ஒரு 2 வரி என்னை பத்தியும் எழுதுறதுக்கு மனமார்ந்த நன்றி. அடுத்தது 4 வரி 6 வரி எழுதுற அளவுக்கு நானும் பயத்தோட நடிப்பேன் என்பது வாய்ப்பு கொடுக்குற பெருந்தலைகள்ல இங்க இருக்கும்போது நான் ஏன் கவலைப்படணும்? நன்றி, வாழ்த்துகள். உங்களுக்கு தான் நன்றி. உங்களுக்கு நன்றி தெரிவிப்பதற்காக இந்த விழா சிறப்பாக எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். வாழ்த்துக்கள் அனைவருக்கும். அவர் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க. எப்பவுமே ஸ்கிரிப்ட்லயே இருப்பாரு, எப்பவுமே ஃபைன் டவுன் பண்ணிட்டே இருப்பாங்க. ஏன்னா இது என்னன்னா, என் ஃப்ரெண்டு சொன்னா, என் ஃப்ரெண்டு ஃபேமிலியோட படத்துக்கு போனா அவன் பையன் வந்து ரிமோட் கேட்பான். சார் ரிமோட் இருக்கான்னு. அப்படிலாம் இல்லாம படத்தை ரொம்ப ஸ்பீடாக்கி ஒரு ஒரு ஃப்ளோல இந்த படம் வந்து இருக்குன்னா அவரு மெயின் துறை சார் இருக்கிற காரணம். அவரை குமார் சார் பார்த்து பார்த்தீங்கன்னா, நான் குழந்தையா இருக்க வந்து எனக்கு தெரியும். அவருக்கு எப்பயுமே வந்து ஓப்பனா பேசுவார். நான் ஒரு 3 படம் பண்ணியிருக்கேன் அவரு கூட. எப்ப இருந்தாலும் ஓப்பனா பேசுவார். வந்து சார் இது நல்லா இருக்கு, இந்த சீன் நல்லா இருக்கு, நல்லா இல்ல ஓப்பனா சொல்லுவாங்க. இந்த படம் பார்த்துட்டு என்ன சொன்னார் வந்து என்னன்னா, சார் நம்ம ஜெயிச்சுட்டு வந்த படத்தை
அப்படின்னு சொன்னாரு. அது வந்து ரொம்ப ஹாப்பி இருக்கு. அப்புறம் சசி சார் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் சசி சார். இஸ் வெரி கிரேட் டைரக்டர். எப்போ பார்த்தாலும் சொல்லுவேன் நான், நீங்க சீக்கிரம் படம் பண்ணுங்க சார்னு. சூரி சார் பார்த்தீங்கன்னா இந்த படத்தை அவ்வளோ தூரம் அவர் சோழல வந்து கொண்டு வந்து ஜெயிச்சு வச்சிருக்காரு. எல்லாத்துக்குமே என்ன மந்திரம் இருந்துச்சுன்னா, இவர் வந்து கண்டிப்பா ஜெயிக்கணும், சூர்யா ஜெயிக்கணுங்கிறது தான் எங்களோட எல்லாத்தோடைய விருப்பமும். ரொம்ப ஹார்ட் ஒர்க்கு, டெடிகேஷன். என்னென்ன ஷூட்டிங்கை வந்து நாங்கள் ஒரு 6 நாள் தான் ஷூட் பண்ணோம். ஃபர்ஸ்ட் கோயில் ஷூட் பண்ணோம். இன்டர்வல் பிளாக் வந்து ஒரு போர்ஷன் வரவாலையும் இவர் வந்து கண்டிப்பா தூங்கி இருக்க மாட்டார். ஏன்னா அது கைக்கு வெட்டினாரு தான் அவருக்கு வந்து, ஓஹோ இதான் நம்ம பஸ் ஸ்டாப்பு, இந்த பஸ் ஸ்டாப்ல தான் ஏறிட்டோம், அது வரையும் அவருக்கு வந்து ஸ்லீப் இருக்காதுன்னு நினைக்கிறேன் நான். உண்மைதான் சார். அப்பதான் அவருக்கு வந்து அந்த ஒரு ஹீரோ மீட்டிங்ல வந்துச்சு படத்துல. அதான் ரொம்ப நன்றி சார் அவங்க கூட ஒர்க் பண்ணதுக்கு. அப்புறம் வந்து என்னோட அசிஸ்டன்ஸ், என் குரூ, ஃபோக்கஸ் ஃபுல்லர், அப்புறம் கிம்பல் ஆப்ரேட்டர், லைட் மேன்ஸ், ஆர்ட் டிபார்ட்மெண்ட் அசிஸ்டன்ஸு, ப்ரொடக்ஷன் அசிஸ்டன்ஸு, எல்லாரும் ஹார்ட் ஒர்க் பண்ணாங்க. எல்லாத்துக்கும் நன்றி. தேங்க்யூ ஃபார்